Hello students, welcome to Aishwarya Academy. இந்த வீடியோல நம்ம SSC ரீசனிங்ல டைஸ் பத்தின சம்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ங்கிறது கிடையாது. ரொம்ப பிராக்டிஸும் தேவையில்லை. ஜஸ்ட் லிசன் பண்றது மூலமா நம்ம ஒரு ஸ்கோர் பண்ண முடியும்னா SSC ரீசனிங்ல ஒன் ஆஃப் த டாபிக் இதுதான். ஒரு டைஸ் அப்படின்னா என்னது? இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு டைஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல வந்து விளையாண்டுருப்போம், தாயம் விளையாண்டுருப்போம். ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும். ஒரு கியூப் எப்படி இருக்கும்? மொத்தம் நமக்கு 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது டைஸ் அப்படின்னு எப்போ சொல்லணும்னா ஒவ்வொரு கியூபோட சைட்லையும் நம்பர் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நமக்கு நம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு டைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2Dயில் நம்ம 3 சைடை மட்டும்தான் காட்ட முடியும். அப்போ இதே போல் என்ன இருக்கும் உங்களுக்கு? இன்னொரு சைடு வந்து நமக்கு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு இருக்கும் ஒரு கியூப். ஸோ இப்படி தான் நமக்கு சம் வரும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா 2ஓட ஆப்போசிட் சைடு என்ன, 1ஓட ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த டைஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 3 சைடு இருக்கு, இங்க 3 சைடு இருக்கு. இந்த 3 சைடுல இருக்கிற நம்பரும் இங்க 3 சைடு இருக்கிற நம்பர் இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்றப்போ இங்க நமக்கு இங்க 3 சைடுமே வெவ்வேறு நம்பர் இருக்கு, இங்கேயும் 3 சைடு வந்து வெவ்வேறு நம்பர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஆப்போசிட் இதா தான் இருக்கும், அதே போல இதுக்கு ஆப்போசிட் இதா தான் இருக்கும். இது ரெண்டும் எப்படி இருக்கும்? நமக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இதுதான் இதோட பேசிக் ஐடென்டிஃபிகேஷன். இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் ஆப்போசிட் சைடாக இருக்குங்கிறது தான். ஸோ இது மாதிரி நமக்கு ஒவ்வொரு சம்லையும் எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறத ஒவ்வொரு சம்லையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம். ஸோ இங்கே பாருங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் 2 figures ஆஃப் a டை. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது 2 டை கிடையாது, ஒரே டை தான். ஒரே டையை 2 ஆங்கிள் அவங்க காமிச்சிருக்காங்க. You have to tell what number will be there on the opposite side of a number 2. இதுதான் எல்லாத்துலயுமே இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டையை வெவ்வேறு ஆங்கிள் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டைஸை என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. முன்ன நான் பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 சைடு 3 சைடு இங்கே காமிச்சிட்டாங்க, இங்கே 3 சைடு இங்கே காமிச்சிட்டாங்க, ரைட்? அப்போ இங்கே 6 சைடுமே கவர் ஆயிடுச்சு. பட் இங்கே பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கேயும் நமக்கு 2ன்னு இருக்கு, இங்கேயும் நமக்கு 2ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை சைடு தான் இருக்கு? நமக்கு 5 சைடு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சம் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எதுக்கு எது ஆப்போசிட் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முன்ன பார்த்தது என்னது? நமக்கு 3 சைடு, இங்கே 3 சைடு இருந்துச்சு, இந்த பக்கம் 3 சைடு இருந்துச்சு. அப்போ எப்படி ஆப்போசிட் சைடு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரே நம்பர் இருக்கு, இந்த இடமும் இந்த இடமும் நமக்கு ஒரே நம்பர் இருக்கு. அப்போ 2 சைடு என்னவா இருக்கு? ஒரே நம்பரா இருக்கு. அப்படின்றப்போ இங்க ஒரு எலிமினேஷன் மெத்தட் நம்மளால என்ன பண்ண முடியும்? சம்ம சால்வ் பண்ண முடியும். எப்படி? 2ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ 2ஓட அட்ஜசண்டா ஒன்று என்ன இருக்கு? 3 இருக்கு. 1 2 3 4 5 6. இப்போ இதுதான் 2, ரைட்டா? அப்போ 2ஓட அட்ஜசண்டா என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ இது ஆப்போசிட்டா வராது. அதே போல 2ஓட அட்ஜசண்டா என்ன இருக்கு? 1 இருக்கு. அட்ஜசண்டா என்னது? பக்கம்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இமீடியட்டா நியர். ஆப்போசிட்னா எப்படி இருக்கணும்? இதுக்கு அடியில இருக்கிறது தான் நமக்கு என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா? அதே போல இப்போ 2ஓட அட்ஜசன்ட் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்போ 2ஓட அட்ஜசன்ட் என்ன? 4 இல்லையா? அப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பக்கத்துல வந்துருச்சு. அப்போ ஆப்போசிட் என்ன இருக்கு அப்படிங்கிறது 5ஆ 6ஆ அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ 5ஆ 6ஆ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ஒரு க்ளூவுமே எதுல கொடுக்கல? இந்த சம்ல கொடுக்கல. அப்போ நம்ம ஆன்சர் என்னவா இருக்கலாம்னா cannot be determined இருக்கலாம், அல்லது 5 or 6 இருக்கலாம். கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, டெஃபினட்டா இல்ல. இங்க 5 or 6 கொடுத்துருக்காங்க, cannot be determined கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணணும்? நம்ம 5 or 6 தான் சூஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் கொடுக்காம வெறும் 6 மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? cannot be determined சூஸ் பண்ணலாம். ஏன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அதோட அர்த்தம் என்ன? 6 எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்குங்கிறத மீன் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆல்டர்னேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following figure is folded to form a cube, then which number is at the opposite of the number 1? இப்போ இந்த இடத்துல
கியூபை அன்ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இது நான் ஃபோல்டு பண்ணால் எனக்கு கியூபு ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த 1க்கும் ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வருங்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸடாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ. இப்போது எப்பயுமே இந்த வேல்யூ இதுவும் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதே சமயம் இந்த 1ம் 3ம் ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த 2ம் 6ம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ 1ஓட ஆப்போசிட் வேல்யூ என்ன, 3. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் அது 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. which number is at opposite of number 6? 6க்கும் ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இங்கேயும் நம்ம எலிமினேஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ 6ஓட அட்ஜசன்ட் என்ன இருக்கு, இந்த டைஸ்ல பாக்குறப்போ 3 2, இங்க 2 4, 2 ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு, 4 இங்க வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 6 5 எப்படி இருக்கு, உங்களுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கு. அப்போ இங்க 1 இருக்கு. இப்போ எது ஆப்போசிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, 1ம் 6ம் ஆப்போசிட். கண்டிப்பா ஒரு டைஸ்ல 6 நம்பர் இருக்குன்னா 3 பேர் வந்து ஆப்போசிட்ல இருந்தே ஆகணும். இந்த இடத்துல நீங்க என்ன டவுட் பண்ண தேவையில்லைன்னா 1ம் இல்லாம போயிடுச்சா என்ன பண்றது அப்படின்னு டவுட் பண்ணவே தேவையில்லை. டெஃபினட்டா 3 பேர் ஆப்போசிட்ல தான் இருக்கணும். நம்ம இதுல 4 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 2 தான் என்னவா இருக்க முடியும், ஆப்போசிட்டா இருக்க முடியும் 100%. ஸோ ஆன்சர் என்னது, நமக்கு 1 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் பாருங்க. இப்போ 4க்கும் ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா இதை ஒரு எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ 1 2 3 4 5 and 6. இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 3 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆனா கேட்கற क्वेश्चन என்ன, 4ங்கிறது இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. இப்போ 4ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறதுனால 4ஓட அட்ஜசன்ட் வந்து டெஃபினட்டா 6ம் 3யும் 4ஓட அட்ஜசன்ட். இப்போ என்ன இருக்க முடியாது, நம்ம 4ஓட ஆப்போசிட் வந்து 3யும் 6ஆ இருக்க முடியாது. அப்போ 4ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம் இல்லையா. அதே சமயம் இப்போ இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 அட்ஜசன்ட் இல்லையா. அதே சமயம் இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அட்ஜசன்ட் 1ம் அட்ஜசன்ட். எகைன் இப்போ இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 6ம் அட்ஜசன்ட் 2ம் அட்ஜசன்ட். ஸோ அப்போ இது 6. அடுத்து இந்த டைஸ் எடுத்துட்டீங்கன்னா 4ம் அட்ஜசன்ட் 6ம் அட்ஜசன்ட். அப்போ இந்த 3 அப்படிங்கிற நம்பருக்கு 1ம் அட்ஜசன்ட் 2ம் அட்ஜசன்ட் 4ம் அட்ஜசன்ட் 6ம் அட்ஜசன்ட். அப்போ 3ஓட ஆப்போசிட் என்ன இருக்கும்னா 5 தான் இருக்கும் இல்லையா. நான் லாஸ்ட் சம்லேயே சொல்லியிருக்கேன், ஒரு 3 பேர் தான் ஆப்போசிட்ல எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பேர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா 3ஓட ஆப்போசிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம், 5 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு ஒரு பேர் இருக்கு. இன்னும் ஒரு பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட முடியும், இன்னொரு இந்த 4க்கான ஆப்போசிட் நம்பர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்க, இந்த 2 சம் எடுத்துக்கலாம். இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு ரைட்டா. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இது 2 என்னவா இருக்க முடியும், ஆப்போசிட்டா தான் இருந்தாகணும். இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்க 1 இருக்குன்னா இந்த 1ம் 6ம் ஆப்போசிட்ன்றப்போ இந்த 1ம் 6ம் நமக்கு ஆப்போசிட். அப்போ இன்னொரு பேர் என்ன, 1 6. அப்போ லாஸ்டா இன்னும் ஒரு பேர் என்னது, 4 2. ஸோ ஆன்சர் என்னன்னா 4 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நம்பர் பேஸ் பண்ணி இருந்தது. இப்போ இந்த சம்ல சிம்பிள் பேஸ் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த சிம்பிளுக்கும் ஆப்போசிட் சிம்பிள் என்னங்கிறத கொஸ்டின். இங்கேயும் நம்ம முன்ன அப்ளை பண்ண மாதிரியே ஒரு எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அகைன் இதுவும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, அட்ஜசன்ட். அதே போல இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு அட்ஜசன்ட். அப்போ ஆப்ஷன்ல பாக்குறப்போ மொத்தம் 4 ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் ஆப்போசிட்டா இருக்க முடியாது. இங்க ட்ரையாங்கிள் இங்க ஆப்ஷன்ல கொடுக்கல விட்டுறலாம். இந்த சிம்பிள் ஆல்ரெடி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஒன்னு ஸ்டாரா இருக்கணும், மீன் கிராஸா இருக்கணும், இல்லது ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பாக்ஸா இருக்க முடியும். இப்போ எதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த 2மே சேமா இருக்கு. பட் இங்க வந்து உங்களுக்கு வெவ்வேறு சிம்பிள் இருக்குன்னா இங்க ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்னா இதுவும் தான் நமக்கு ஆப்போசிட்டா இருக்க முடியும். இதுவும் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் ரைட்டா. அப்போ இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இந்த 1 தான். ஸோ இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. இப்போ இது இந்த 2த்துல இல்லாத ஒரு சிம்பிள் என்னது, இதுதான் 2த்துல இல்லாத ஒரு சிம்பிள். அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்க முடியும், இதுவாக தான் இருக்க முடியும். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ எப்பயுமே இந்த 3 பேர் இருக்கும், அந்த 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆனால் இன்னும் இந்த ஸ்டார் இல்லையே, இந்த சன் மாதிரி இருக்கிற சிம்பிள் இல்லையேன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது என்ன, இது ஒரு பேர் ஆப்போசிட், இது ஒரு பேர் ஆப்போசிட். அப்போ இதுவும் டெஃபினட்டாக என்னவே இருந்தாகணும், ஆப்போசிட்டாக இருந்தே ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இந்த சம் பாருங்க, இதை வந்து அகெயின் ஒரு சம்ம நம்ம ஃபோல்டு ஒரு
இந்த ஃபிகரை நம்ம ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 2க்கு ஆப்போசிட் என்ன வருங்கிறது தான் இப்போ இதோட கொஸ்டின் இல்லையா. இங்கே 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் 4ஆக இருக்கும், 3ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் 5ஆக இருக்கும், அப்போ 2ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் 6ஆக தான் இருக்கும். இது எப்படி நீங்கள் போடணுன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு 3 ரோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதுலேருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு இது என்னவா இருக்கும் பேராக இருக்கும், அப்புறம் எல் ஷேப்பு, அப்புறம் இந்த எல் ஷேப். ஸோ இப்படி தான் நமக்கு என்ன பண்ண முடியும் ஒரு ஆப்போசிட் அந்த பேர்னு நான் சொல்கிறது ஆப்போசிட்டை மீன் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ 2ஓட ஆப்போசிட் என்னது 6. ஸோ ஆன்சர் 6 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போது இந்த சம் பாருங்க, நமக்கு ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபை 2 ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. இதை அன்ஃபோல்டு பண்ணால் எந்த சிம்பிள் வரும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து என்ன கெஸ் பண்ணணும்னா இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம், இதில் ஆப்போசிட் சைடை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இங்கே 3 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே 3 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும், இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும், இதுக்கு இது என்னவா இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். இதுதான் இங்கே நம்ம பார்த்தது இல்லையா. ஸோ அப்போது இங்கே பாருங்க 5ஓட ஆப்போசிட் என்ன இருக்கு 3 இருக்கு இல்லையா, 1 விட்டு 1 தான் இருக்கும். பட் 5ஓட ஆப்போசிட் என்ன வரணும் 6 வரணும். அப்போ இந்த சம் இந்த ஆப்ஷன் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஓட ஆப்போசிட் என்ன இருக்கு 6 இருக்கு. இப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன 3. ஸோ இந்த பேர் இங்கே மேட்ச் ஆகுது. அடுத்து 2ஓட ஆப்போசிட் என்ன 4, இந்த பேர் மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் என்னது பி தான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ ஒரு சம்மில் இப்போ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5ஓட ஆப்போசிட் என்னது 6ங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக 3 இருக்கும், அதில் இந்த எண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது விதம் ஆப்போசிட்டாக இருக்கும், இது விதம் ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த கண்டினியூஸாக 3 இருக்குது இல்லை 4 இருக்குது அப்படின்னா ஒன்று விட்டு இன்னொன்று ஆப்போசிட்டாக இருக்கும் கியூபில். இந்த பாயிண்ட் நம்ம மறந்துடக்கூடாது. அதே சமயம் ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டால் 3 பேர் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல பேர் அப்படிங்கிறது 3 ஆப்போசிட் சைட்ஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம டைஸை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் சரியா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோஸ் உங்கள் அப்டேட்ஸுக்கு உங்களுக்கு பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.